வெல்கம் டு தமிழ் டெக் 360. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டீலிங்க் சுவிட்சுடைய VLAN கான்ஃபிகரேஷனை இது எப்படி செட் பண்ணலாம். ஸோ இது எப்படி VLAN அண்டு டிஃபால்ட் VLAN அண்டு அடிஷ்னல் கேமராவுக்கு நம்மளுக்கு VLAN தேவைப்பட்டுச்சுன்னா எப்படி கான்ஃபிகர் பண்ணலாம்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம டீலிங்குடைய சுவிட்ச் டிஃபால்ட் ஐபி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 10.890.90.90. ஸோ நம்ம இங்கே சுவிட்சுடைய ஐபி ஆல்ரெடி நம்ம சேஞ்ச் பண்ணிட்டோம். சுவிட்சுக்கு உண்டான பாஸ்வேர்டு நம்ம கொடுத்துக்கலாம். ஓகே, நம்ம சுவிட்சோடைய லாகின் பேஜ் வந்தாச்சு. இங்கே இந்த சைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிஸ்டம் அண்டு VLAN அண்டு L2 ஃபங்க்ஷன் இதெல்லாம் இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா VLAN செட்டப் பண்ணுறதுக்கு நம்ம என்னென்ன VLAN நம்மளுக்கு தேவைப்படுதோ நம்மளுக்கு இங்கே செட் பண்ணிக்கிடலாம். ஸோ டிஃபால்ட் VLAN வந்துட்டு நம்ம இங்கே ஒன்று இருக்குது. ஸோ ஒன்று வந்துட்டு மெயின் இன்டர்நெட் கனெக்ஷன் போகும். VLAN 20 வந்துட்டு CCTVக்கு நம்ம கொடுத்துருக்குறோம். VLAN 5051 வந்துட்டு நம்ம அதற்கு லேபுக்கு நம்ம கொடுத்துருக்குறோம். ஸோ VLAN 1 பார்த்துக்கிட்டிங்கன்னா போர்ட் நம்பரு 1 to 19 வரைக்கும் நம்மளுக்கு VLAN 1. ஸோ இந்த சுவிட்ச் இந்த போர்ட் 16 வந்துட்டு VLAN கிடையாது. இது வந்துட்டு நாட் மெம்பர் அண்டு அன்டேக்டு. இது வந்துட்டு மெயினாக நம்ம வந்துட்டு டேக்டு அண்டு அன்டேக்டு போர்ட்ஸ் வந்துட்டு மெயினாக நம்ம வந்துட்டு செக் பண்ணணும். எல்லா சுவிட்சுக்கும் டீலிங்க் அண்டு சிஸ்கோ சுவிட்சுக்கு வந்துட்டு இந்த ரெண்டு போர்ட்டுமே ரொம்ப முக்கியம். ஸோ டேக்டு போர்ட்ஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒன்லி சுவிட்ச் டு சுவிட்ச் கனெக்ட் பண்ணுறீங்கல்ல, லிங்க் கேபிள் கொடுப்பீங்க. ஸோ அந்த ஃபைபர் ஆப்டிக்ஸ் கொடுப்பீங்க அல்லது CAT6 மூலமாக நீங்கள் லிங்க் கேபிள் கொடுப்பீங்க. சுவிட்ச் டு சுவிட்ச் கம்யூனிகேஷன் வந்துட்டு அந்த போர்ட் வந்துட்டு ஷுட் பி டேக்டாக இருக்கணும். நீங்கள் நார்மலாக VLAN 1 யூஸ் பண்ணும்போது போர்ட் நம்பர் 1 யூஸ் பண்ணும்போது ஸோ இந்த VLAN வந்துட்டு அன்டேக்கில் இருக்கணும். அன்டேக் பார்த்திங்கன்னா கம்யூனிகேஷன் டு டிவைசஸ்ஸு, ஃபார் எக்ஸாம்பிள் பிசி, பிரிண்டர் அண்டு கேமரா அண்ட் IP டெலிஃபோன் இந்த மாதிரி இதுக்கு வந்துட்டு நீங்கள் உங்களுக்கு என்ன VLANக்குள்ளே நீங்கள் செட் பண்ணுமோ அந்த VLANக்குள்ளே நீங்கள் செட் பண்ணிக்கலாம். டேக் போர்ட்ஸ் வந்துட்டு சுவிட்ச் டு சுவிட்ச் வந்துட்டு கண்டிப்பாக டேக்டாக தான் இருக்கணும். அன்டேக் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து ப்ராப்பர் கம்யூனிகேஷன் வந்துட்டு இருக்கும். பட் வந்துட்டு நெட்வொர்க் டிராஃபிக் வந்துட்டு டிலே ஆகும். பேக்கெட்ஸு சென்ட் பண்ணுறது ரிசீவ் ஆகிறது வந்துட்டு கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகும். நெட்வொர்க்கில் கூட உங்களுக்கு பேண்ட்வித் கூட டவுன் ஆகிறதுக்கு சான்சஸ்ஸு அதிகமாக இருக்குது. ஸோ நாட் மெம்பர் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ நம்ம VLAN 1 கொடுத்துருக்குறோம். இங்கே உள்ள எல்லா போர்ட்டுமே அசைன் பண்ணியிருக்கிறோம். போர்ட் நம்பர் 13 வந்துட்டு இந்த VLAN ஐடியோடைய VLAN 1 இந்த போர்ட் வந்துட்டு மெம்பராக இல்லை. அதே மாதிரி 16 போர்ட் நம்பர் 16 அண்ட் போர்ட் நம்பர் 20 வந்து இந்த VLAN மெம்பர் கிடையாது. ஸோ இந்த போர்ட்டுக்கு வந்துட்டு நம்ம இந்த நீங்கள் 16 நீங்கள் கனெக்ட் பண்ணிங்கன்னா உங்களால் இந்த போர்ட் VLAN 1 போர்ட் வந்து அக்சஸ் பண்ண முடியாது, கம்யூனிகேஷன் நடக்காது. மேபி இது CCTV நீங்கள் கொடுத்துருப்பீங்க. CCTVயில் ஒன்லி கேமராக்கு மட்டும் அக்சஸ் கொடுத்துருப்பீங்க. இன்டர்நெட் அதில் இல்லாமல் இருந்துச்சுன்னா உங்களால் அதில் கனெக்ட் பண்ண முடியும். இன்டர்நெட்டு அந்த போர்ட்டில் உங்களுக்கு கிடைக்காது. ஸோ அதனால் ப்ராப்பராக உங்கள் சுவிட்ச் கான்ஃபிகர் பண்ணும்போது டேக்டு VLAN அன்டேக்டு VLAN வந்துட்டு ப்ராப்பராக பார்த்து செட் பண்ணுங்கள். இங்கே லாஸ்ட் போர்ட் எப்போவுமே நம்மளுக்கு ஒரு 4 போர்ட்ஸ் வந்துட்டு ட்ரங்க் போர்ட்டை வந்துடும். ட்ரங்க் போர்ட் மீன்ஸ் டேக்டு VLAN. ஸோ நான் உங்களுக்கு காட்டுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா போர்ட் நம்பரு 26 தான் நம்ம லிங்க் கொடுத்துருக்குறோம். அந்த போர்ட் நம்பரு 26 இங்கே போர்ட் செட்டிங் பார்த்தீங்கன்னா போர்ட் நம்பர் 26 வந்துட்டு ஆப்பில் இருக்குது. 100,000 இருந்துச்சுன்னா 101 gig ஸ்பீடு MBPS வித் ஃபுல் ஸ்பீடில் இருக்குது. அந்த போர்ட்டு வந்துட்டு நம்ம லிங்க் போட்டு வேறு சுவிட்சில் நம்ம அதை மெயின் சுவிட்சில் MDF உள்ள சுவிட்சில் வந்துட்டு நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கிறோம். ஸோ அதனால் வந்துட்டு உங்களுக்கு அந்த போர்ட்டு வந்துட்டு டேக்கில் நம்ம கொடுத்துருக்குறோம். ஸோ எந்தெந்த போர்ட் வந்துட்டு சுவிட்ச் டு சுவிட்ச் கம்யூனிகேஷன் ஆகுது அது மஸ்ட்டு
டேக்டு அண்டு ட்ரங்க் போட்டால் தான் இருக்கணும். வேறு நீங்கள் மாற்றி எதுவும் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராப்பராக கனெக்ஷன் வந்துட்டு கம்யூனிகேட் ஆகும். பட் வந்துட்டு அன்டேக்டு VLAN மட்டும் கம்யூனிகேட் ஆகும். டேக்டு VLAN வந்துட்டு உங்களால் கம்யூனிகேட் பண்ண முடியாது. ஸோ எரர் வரும். கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக செக் பண்ணி இந்த டேக்டு அண்ட் அன்டேக்டு VLAN வந்துட்டு செட் பண்ணுங்கள். ஸோ இங்கே நான் VLAN 20 கேமராவுக்கு நான் கொடுத்துருக்குறேன் CCTVக்கு. ஸோ CCTVக்கு பார்த்தீங்கன்னா அன்டேக்டு வந்துட்டு போர்ட் நம்பர் 16 வந்துட்டு அன்டேக் பண்ணியிருக்கிறேன். அண்டு போர்ட் நம்பர் 20 ஆல்சோ அன்டேக் பண்ணி வச்சுருக்கேன். மற்ற எல்லாமே நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அண்டு 13 ஆல்சோ அன்டேக். மற்ற போர்ட் இல்லாமல் நாட் மெம்பர். ஸோ இந்த போர்ட் வந்துட்டு VLAN 20யோட மெம்பராக கிடையாது. இது வந்துட்டு வேறு VLANோடைய செட் ஆகிருக்கு. அதனால் நாட் மெம்பர்ண்டு இதில் டிஃபால்ட்டாக உங்களுக்கு காட்டிடும். அண்டு 26 வந்துட்டு ட்ரங்க் போர்ட்னால் டேக்டு VLAN மட்டும் தான் அதில் கம்யூனிகேஷன் நடக்கும். வேறு எந்த இதுவுமே நடக்காது. ஸோ 16 அண்டு 20 அண்டு 13 வந்துட்டு இந்த போர்ட்டில் நீங்கள் கனெக்ட் பண்ணிங்கன்னா உங்களால் CCTV வந்து அக்சஸ் பண்ண முடியும். இப்போ VLAN வந்து 50 பார்த்துக்கிட்டிங்கன்னா இதில் நான் இந்த போர்ட் நம்பர் 27 நான் அசைன் பண்ணியிருக்கிறேன். வேறு எந்த போர்ட்டுமே உங்களுக்கு கிடையாது. எல்லாமே வந்துட்டு நாட் மெம்பரில் இருக்குது. அதே மாதிரி கீழே நாட் மெம்பரில் இருக்குது. இது வந்து 26 வந்துட்டு வேறு சுவிட்சுக்கு போகுது. ஸோ ட்ரங்க் போர்ட்டு அதனால் டேக்டில் இருக்குது. 27 வந்துட்டு இந்த ஒரு போர்ட் மட்டும்தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ அதனால் இந்த போர்ட் வந்துட்டு அன்டேக் பண்ணியிருக்கிறோம். ஸோ அன்டேக்னால் இது ஆக்சுவலாக லிங்க் போர்ட்டு தான். 27 வந்துட்டு லிங்க் போகிற பார்த்து சுவிட்சு தான். பட் அதனால் நம்ம வந்துட்டு கம்யூனிகேஷன் தேவைப்படும் போது நம்ம இந்த சுவிட்சில் இந்த போர்ட்லேயே நம்ம கொடுத்துக்கலாம் லிங்க் போர்ட்டுக்கு. ஸோ இந்த லிங்க் போர்ட்டு ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸ் ஆப்பில் இருக்கும். 27 வந்துட்டு 100 MBPS ஆப்பில் இருக்குது. மற்றதெல்லாம் நீங்கள் எதுவும் கனெக்ட் பண்ணலைன்னா லிங்க் டவுன்லும் காட்டும். சிஸ்கோ சுவிட்சில் வந்துட்டு போர்ட் டவுன் அந்த மாதிரி காட்டும். ஸோ இந்த டீலிங்கில் வந்துட்டு லிங்க் டவுன் காட்டுது. இப்போ உங்களுக்கு வந்துட்டு வேறு VLAN எதுவும் நீங்கள் க்ரியேட் பண்ணுறதா இருந்தால் ஜஸ்ட்டு VLAN கிளிக் பண்ணிக்கிறேங்க. கிளிக் பண்ண பிறகு ஜஸ்ட் இங்கே ஆட் கொடுங்க. இப்போ நான் ஆடு VLAN வந்துட்டு 52 கொடுக்குறேன். VLAN நேம் வந்துட்டு ஜஸ்ட்டு டெஸ்ட்னு கொடுப்போம். கொடுத்துட்டு இது எதுவுமே நான் மெம்பர் பண்ணலை. ஒரே ஒரு போர்ட் மட்டும் நான் மெம்பர் பண்ணுறேன். போர்ட் நம்பரு 15 மட்டும் நான் ஃபஸ்ட்டு வந்துட்டு செட் பண்ணிக்கிறேங்க. எஸ், ஃபஸ்ட்டு ஒரு VLAN செட் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு அப்ளை பண்ணிக்கிறேங்க. இப்போ 52 செட் பண்ணியாச்சு. இப்போ வந்துட்டு இந்த கிளிக் பண்ணி போர்ட் நம்பர் 26 வந்துட்டு நம்ம டேக் பண்ணிடுறோம். ஏண்டா 26 தான் சுவிட்ச் டு அனதர் சுவிட்சுக்கு போகுது. அதனால் 52 டேக் பண்ணிடுறோம். ஸோ இப்போ நான் இங்கே வந்துட்டு இங்கே VLAN 15 இருக்குல்ல, இந்த போர்ட் நம்பர் 15 வந்துட்டு நம்ம VLAN 1 போயிட்டு ஆல்ரெடி அசைன் ஆகிருக்கு. ஸோ அந்த போர்ட் நீங்கள் செக் பண்ணிக்கிறீங்க. போர்ட் ஸ்டேட்டஸ் அப்பில் இருக்கல டவுனில் இருக்கான்னு. வேணால் வேறு யாராவது யூஸ் பண்ணுறதா இருந்தால் கூட உங்களால் லிங்க் டவுனில் தான் இருக்குது போர்ட் நம்பர் 15. ஸோ நீங்கள் வந்துட்டு வேறு யாரும் ஆல்ரெடி இங்கே பார்த்தீங்கன்னா போர்ட் நம்பர் 16 அப்பில் இருக்குது. ஸோ இங்கே மிஸ்டேக்காக நீங்கள் இங்கே லிங்க் டவுன் கொடுத்துட்டு VLAN சேஞ்ச் பண்ணிங்கன்னா மேபி நீங்கள் கம்யூனிகேஷன் ப்ராப்ளம் கூட நடக்கலாம். அந்த பிசிக்கு மேபி இன்டர்நெட் போகாமல் இருக்கலாம். மேபி அந்த பிசியே உங்களுக்கு மெயின் சுவிட்ச் கனெக்ட் பண்ணியிருக்கலாம். ஸோ அதனால் கேர்ஃபுல்லாக போர்ட் செக் பண்ணிக்கிட்டு நீங்கள் VLAN அசைன் பண்ணுங்கள். இப்போ போர்ட் நம்பர் 15 வந்துட்டு நம்ம செட் பண்ணிக்கிடலாம். நான் இதை வந்துட்டு நாட் மெம்பர் கொடுத்துட்றேன். அப்ளை கொடுத்துட்றேன். இப்போ வந்துட்டு 52க்கு போயிட்டு நான் மெம்பர் அன்டேக் பண்ணிக்கிறேன். அன்டேக்னால் நான் இந்த போர்ட்டை வந்துட்டு VLAN 52 அலோவ் பண்ணுறதுக்கு நான் பெர்மிஷன் கொடுக்குறேன். அதே மாதிரி இந்த போர்ட் நம்பர் 26 வந்துட்டு
அதர் சுவிட்ச் மெயின் சுவிட்சுக்கு வந்துட்டு கோர் சுவிட்சுக்கு இந்த போர்ட் த்ரூ எனக்கு கம்யூனிகேஷன் நடக்கணும்னு சொல்லிவிட்டு இந்த போர்ட்டை வந்துட்டு நான் டேக் பண்ணிட்டேன். ஸோ ஜஸ்ட் அப்ளை கொடுத்துட்டிங்கன்னா இங்கே உங்களுக்கு 52ல் வந்துட்டு VLAN டெஸ்ட்டு போர்ட் நம்பர் 15 அன்டேக் பண்ணிட்டேன். அண்டு 26 வந்துட்டு ட்ரங்க் போர்ட். ஸோ இதை வந்துட்டு நீங்கள் இப்போ எனக்கு இந்த போர்ட்டு எனக்கு இது தேவையில்லைனா கூட நீங்கள் வந்து இது டெலீட் பண்ணிக்கிடலாம். கேர்ஃபுல்லாக அதில் செக் பண்ணிவிட்டு நீங்கள் டெலீட் பண்ணுங்கள். ஓகேயா, எதாக இருந்தாலும் ஒரு பேக்கப் எடுத்துகிட்டு நீங்கள் பண்ணுறது நல்லது. ஜஸ்ட்டு டெலீட் கொடுத்தோன்னா இங்கே பாப்பப் நோட்டிஃபிகேஷன் வரும். VLAN செட்டிங் 52 ஸ்னூப்பிங் அண்ட் மேக் அட்ஜஸ்டபிள் மேபி அஃபெக்டட் ஆர் கண்டினியூ ஓகேன்னு சொல்லிவிட்டு கொடுத்துட்டேன். ஓகே, இப்போ நம்மளுக்கு போர்ட் நம்பர் 52 டெலீட் ஆகிடுச்சு. ஸோ அண்டு இது இன்னொன்று நான் உங்களுக்கு செட் காமிச்சிடுறேன். சிஸ்டம் செட்டிங். ஓகே, இப்போ சிஸ்டம் செட்டிங்கில் வந்துட்டு நீங்கள் டிஃபால்ட்டாக சுவிட்ச் வரும்போது DHCP மோடில் வரும். அண்டு ஐபி வந்துட்டு 10.90.90.90 டிஃபால்ட் ஐபி தான் வரும். ஸோ நீங்கள் வந்துட்டு இங்கே வந்துட்டு சுவிட்சில் ஐபி வந்து நீங்கள் செட் பண்ணிக்கிடலாம். VLAN வந்துட்டு டிஃபால்ட் தான் காமனாக வரும். ஸோ டிஃபால்ட் VLANக்கு வந்துட்டு 60.64 கொடுத்துருக்குறேன். மேக் அட்ரஸ் வந்துட்டு 24/24. கேட்வே தேவை உங்களுக்கு. கேட்வே நீங்கள் நெட்வொர்க்கில் கனெக்ட் பண்ணுறதா இருந்தால் கேட்வே கொடுத்துக்கலாம், அப்படின்னா தேவையில்லை. அதே மாதிரி நீங்கள் உங்களுக்கு மேக் அட்ரஸ் இந்த போர்ட்டில் எந்த டிவைஸ் கனெக்ட் ஆகிருக்கு, ஸோ அதோடைய மேக் அட்ரஸ் உங்களுக்கு தெரிஞ்சுன்னா நீங்கள் இதில் வந்துட்டு ஜஸ்ட்டு சர்ச் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டிவைஸ் என்ன கனெக்ட் ஆகிருக்கோ அது வந்துட்டு மேக் அட்ரஸ் உங்களுக்கு காட்டும். இப்போ போர்ட் நம்பர் 19 16 காட்டுது. எந்த போர்ட் அப்பில் இருக்கோ அந்த போர்ட்டுடைய மேக் அட்ரஸ் இதில் பார்த்துடலாம். ஸோ ஈஸியாக நீங்கள் வந்துட்டு இன்கேஸு உங்கள் சுவிட்சில் டயக்னாஸ்டிக் பண்ணும்போது கூட நீங்கள் இந்த மேக் அட்ரஸ் டேபிள் வச்சுட்டு இந்த போர்ட்டில் வந்துட்டு இந்த மேக் அட்ரஸ் இருந்துச்சுன்னா உங்கள் ஈஸியாக நீங்கள் ஐடென்டிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்துட்டு VLAN ID 20 கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ போர்ட் 60 வந்துட்டு அஸ் யூஸ்வலி VLAN 20 தான். ஸோ அதனால் அதனுடைய மேக் அட்ரஸ் இது என்னுடைய கேமராக்கு உண்டான லேப்டாப்பு. ஸோ அதை கனெக்ட் பண்ணியிருக்கனால இது மேக் அட்ரஸ் எனக்கு இதில் காட்டுது. ஸோ அதே மாதிரி என்னென்ன செட்டிங் நீங்கள் எடிட் பண்ணுறீங்களோ அப்டேட் பண்ணுறீங்களோ ஃபைனலாக நீங்கள் லாக் அவுட் பண்ணுறதுக்கு முன்னால் ஜஸ்ட் இங்கே சேவ் கான்ஃபிகரேஷன் கொடுத்துருங்க. சேவ் கான்ஃபிக். ஸோ திஸ் கான்ஃபிகரேஷன் இஸ் சேவ்டு சக்ஸஸ்ஃபுல்லி. நீங்கள் சேவ் பண்ண மறந்துட்டீங்கன்னா ஒன்ஸ் சுவிட்ச் பவர் ஆஃப் ஆனாலோ அல்லது சுவிட்சு பவர்லேருந்து ரிமூவ் ஆனாலோ உங்களுக்கால செட்டிங் வந்துட்டு சேவ் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த செட்டிங் நீங்கள் என்ன சேவ் பண்ணீங்களோ அது ரிட்ரைவ் ஆகி வரும். இன்கேஸ் நீங்கள் சேவ் பண்ணலைன்னா நீங்கள் இதுக்கு இது சுவிட்ச் ரன்னிங் ஆகிட்டு இருந்த டயத்தில் என்ன கான்ஃபிகரேஷன் இருந்துச்சோ நம்ம செட் பண்ணுறதுக்கு முன்னால் அந்த செட்டிங் தான் உங்களுக்கு வந்துட்டு ரோல் பேக் ஆகி கம்யூனிகேட் ஆகும். ஸோ அதனால் எல்லா சுவிட்ச்லேயும் மேண்டரி மஸ்ட்டு எல்லா செட்டிங் கம்ப்ளீட் ஆன பிறகு சேவ் கான்ஃபிகரேஷன் கொடுத்தா தான் உங்களால் அந்த செட்டிங் வந்துட்டு டிஃபால்ட்டாக உங்களால் பவர் கட் ஆனால் கூட நீங்கள் ஈஸியாக வந்துட்டு திரும்ப அதே ஸ்டேட்டில் எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். இன்கேஸ் நீங்கள் சேவ் பண்ண மறந்துட்டீங்கன்னா உங்கள் செட்டிங் எல்லாமே அன்சேவ்ட் மோடுக்கு போயிடும். திரும்ப நீங்கள் செட்டிங் வந்துட்டு திரும்ப நீங்கள் வந்துட்டு அசைன் பண்ணணும். எல்லாம் திரும்ப என்னென்ன போர்ட்டுக்கு நீங்கள் பண்ணுறீங்களோ அதை திரும்ப நீங்கள் செட் பண்ணணும். அண்டு ஒன்று செட் பண்ண முடித்த பிறகு நீங்கள் VLAN செட்டிங்கில் வந்துட்டு ஜஸ்ட் ஒரு
பிக்கோடு எடுத்து வச்சுக்கிறது, ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிறது நல்லது. ஸோ இன்கேஸ் ஃப்யூச்சரில் வந்துட்டு இந்த சுவிட்சுக்கு வந்துட்டு இந்த VLAN செட் பண்ணியிருந்தோம், என்ன போட்டு என்ன இதில் கனெக்ட் ஆகிருந்துச்சின்னு இன்கேஸ் சுவிட்ச் எதுவும் கரப்ட் ஆனாலோ அல்லது வேறு சுவிட்ச் நம்ம எதுவும் செட் பண்ணுறதுனாலோ ஈஸியாக நம்ம இதை வச்சுட்டு செட் பண்ணிக்கிடலாம். ஸோ இந்த எப்போவும் ஒரு சுவிட்சு செட் பண்ண பிறகு இந்த VLAN-உடைய ஸ்டேட்டஸை வந்துட்டு ஒரு ஸ்னாப் பண்ணி வச்சுக்கிறது நல்லது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடியுது. நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோவில் சிஸ்கோ சுவிட்சுடைய கான்ஃபிகரேஷன் எப்படின்னு பண்ணுறதை நம்ம பார்க்கலாம். அண்டு வேறு எதுவும் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.